ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது. வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். பின்பு தேவன் கூறினார், ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது. அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். கீழே இருக்கிற ஜலத்திற்கும் மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். பின்பு தேவன் கூறினார், வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது. அது அப்படியே ஆயிற்று. ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்னும் தேவன் கூறினார், பூமி புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது. பூமி தங்கள் ஜாதியின்படியே அனைத்தையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு கூறினார், பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானத்தில் சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்க கடவது. பகலை ஆழப்பெரிய சுடர், இரவை ஆழச் சிறிய சுடர். நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகளை வானத்தில் வைத்து வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் கூறினார், ஜலம் ஜீவ ஜந்துக்களால் திரளாய் நிரம்பக் கடவது. பறவைகள் பூமியின் மேல் பறக்கக் கடவது. மகா மச்சங்களையும் தங்கள் ஜாதியின்படியே சகல நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான பறவைகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள். பின்பு தேவன் கூறினார், பூமி ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களை பிறப்பிக்க கடவது. காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் தோன்றின. தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்னர் தேவன் கூறினார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகிப் பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதைதரும் சகலவித பூண்டுகளையும் விதைதரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவது. பூமியிலுள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது.